அக்கா சத்தம் போடாத. நாம எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா தப்பிச்சு போயிடணும். சரியா? வா போலாம். நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா? இல்லையே, அம்மா நளினின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவ இங்க வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்டா எப்படிமா? ஒருவேளை அந்த இளமதி தான் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாளா? நீ யாரு? நீ எப்படி உள்ள வந்த? உள்ள போ, உள்ள போ. சொல்றேன் உள்ள போ. ஒழுங்கா சொல்றேன், மரியாதை உள்ள போ. போடி போன்னு சொல்றேன்ல. யாரு நீ? ஒழுங்கா உள்ள போ. இங்க வா, இங்க வா. இங்க போரு, மேல போன்னு சொல்றேன்ல. வந்துரு, சொன்னா கேளு. தப்பிக்கணும்னு நினைக்காத. மேல போறியா இல்லையா? நில்றி. வாடா, நான் கேளு. வா நளினி, வா. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. எப்படியோ என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு காப்பாத்த நினைச்சிருக்கல. நீ எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் இங்க இருந்து இவ்வளையும் காப்பாத்த முடியாது. ஏன், இப்ப உன்னையும் உன்னால காப்பாத்திக்க முடியாது. நீ என்னதான் திமிருனாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. எனக்கும் அந்த அமைச்சர் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு. டேய், இவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கடா. ரூம் கதவை எதுக்காகவும் திறக்காத. போன்லயும் எதுவும் பேசாத. சரி மச்சான். எதுவா இருந்தாலும் நானே உன்னை வந்து நேர்ல பாக்குறேன். என்ன?